அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு. நேற்று தமிழ் சினிமாவின் தளபதியாக பதவி ஏற்பு. இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்திருக்கும் ஈர்ப்பு. நாளை நல்லாட்சிக்காக காத்திருக்கும் மக்களின் கனவுகளோட வெற்றி தலைவனே நமது கழக தலைவரே. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். எல்லோ மனிதர்களையும் சமமாக மதியுங்கள், எல்லோ மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பு அளியுங்கள் என்ற கொள்கையை மாற்றுங்கள். எனக்கு மேலேயும் ஒருவரும் இல்லை, கீழேயும் ஒருவரும் இல்லை என்று எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழியிலும் தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம். தமிழ் மண்ணின் வீர மங்கை, சிவகங்கை சீமையின் அரசி, வியக்க வைக்கும் வாழ்வீச்சு, சிறு பிள்ளையும் சொல்லும் இவரின் வீரத்தை. வீர பெண்ணினத்தின் அடையாளம் இவர். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை நமது வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் வழியிலும் கர்ப்பிணியாக இருந்தபோது இந்திய தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடியவர். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் வழியிலும் பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும், கிராமங்கள் முன்னேறும், தேசமே முன்னேறும் என்று கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் பொன்மொழியிலும் ஒரு மனிதரிடம் உள்ள கல்வி அறிவும், பகுத்தறிவும், சுயமரியாதையும், நல்ல சிந்தனைகளும் தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் ஆயுதங்களே என்ற தந்தை பெரியாரின் வழியிலும் கொள்கை தலைவர்கள் ஐவர்களையும் முன்னிறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் முன்னேற்றத்திற்காக முழு வீச்சில் பாடுபடும் கோடிக்கணக்கான தளபதியின் தோழிகளின் ஒருத்தியாகவும் தொண்டர்களின் ஒருத்தியாகவும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி திருமதி ரேவதி சதீஷ்.